வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் மதுரைக்காரன் விஜய். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னால், திருப்பரங்குன்றம் மலை மேலே இருக்கிற காசி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இங்கே வந்து கீழே வந்து ஒரு போலீஸ் இருப்பாங்க. அவங்ககிட்ட நீங்கள் வந்து உங்கள் பேர், உங்கள் அட்ரஸ், எத்தனை பேர் மேலே மலைக்கு போகிறீங்க அப்படின்ற டீட்டெயில் அவங்க ஃபில் பண்ணிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மலைக்கு கிளம்பிடலாம். மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 10 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு ஊர். இங்கே வந்து திருமங்கலம், திருநகர் இந்த பக்கம் போகிற எல்லா பஸ்ஸும் இங்கே நின்று போகும். அதனால் பஸ் வசதி உங்களுக்கு எப்போயுமே இருக்கும். இந்த கோயிலில் நடை எப்போ திறப்பாங்க அப்படின்னு சொன்னால், காலையில் 8 to சாயந்தரம் 5:30 வரைக்கும் தான் நடை திறந்துருப்பாங்க. அதனால் நீங்கள் சீக்கிரத்தில் வர்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மலைக்கு போகிறவங்க வந்து தண்ணி கண்டிப்பாக கொண்டு வந்துடுங்க. தண்ணி இங்கே இல்லை. பூஜை பொருட்கள் வேணும் அப்படின்னு சொன்னால் மலை மேலே இருக்கிற கோயிலே அங்கேயே விற்கிறாங்க, அங்கே வாங்கிக்கிறலாம். மொத்தம் 780 படிக்கட்டுகள் இருக்க ஒரு கோயில். கடல் மட்டத்துலேருந்து ஒரு 1050 அடி உயரத்தில் இருக்குது. குரங்குகள் கொஞ்சம் நிறையா இருக்கிறனால நீங்கள் தின்பண்டங்கள் கொண்டு வந்தால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொண்டு போய்க்கோங்க, இல்லைன்னா தலைவன் வழியில் தட்டி பறிச்சிருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்கட்டு தான். கொஞ்சம் வெயில் காலம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் சுடும். செருப்பு போட்டு போகலாம், ஒன்றும் தப்பு இல்லை. மேலே போய் ஒரு ஓரமாக கழட்டி போட்டுக்கிறலாம். இன்னொரு ஸ்பெஷல் இங்கே என்ன அப்படின்னு சொன்னால், சிவபெருமானோட 18 சித்தர்களில் ஒருத்தரான மச்சமுனி சித்தர், அவர் வந்து இங்கே வந்து ஒரு வெள்ளை மீன் உருவத்தில் மேலே இருக்கிற சுனையில் இருக்கிறாருன்னு சொல்லி ஒரு ஐதீகம். அவரை பார்த்தோம்னா நம்மளோட எல்லா கஷ்டங்களும் நீங்கி ஒரு செல்வ செழிப்போடு இருப்போம் அப்படின்னு சொல்லி எல்லோரும் நம்புகிறாங்க. நான் நிறையா தடவை இந்த கோயிலுக்கு வந்திருக்கேன். அந்த காட்சியை நான் பார்த்ததில்ல. ஆனால் இந்த தடவை பார்ப்போமா அப்படின்னு ஒரு ஆசையில் வந்தேன். பார்த்துட்டேன். அதை நீங்களும் பார்க்கலாம். கடைசியில் அந்த காட்சி வரும். இந்த இதுதான் நீங்கள் உள்ள என்ட்ரான உடனே ரைட் சைடில் சுனை கீழே இருக்கும். இது மேலே வந்து ஒரு அழகான ஒரு அது ஒரு எப்படி சொல்கிறேன்னு தெரில, ஒரு ஆர்ட், அவ்வளோ அழகாக ஒரு சிலை செதுக்கியிருப்பாங்க. அதை பார்த்து ரொம்ப காலமாக பிரமித்தது உண்டு. இவ்வளோ ஒரு அழகான ஒரு சிற்பங்களை எப்படி இந்த இடத்துல போய் செதுக்குனாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். மேலே போகிறவங்க, மலைக்கு போகிறவங்க வந்து நீங்கள் கொஞ்சம் பொறி வாங்கிட்டு போனால் நல்லது. இந்த மீன்களுக்கெல்லாம் நீங்கள் பொறி போடலாம். இதான் அந்த சுனை, பச்சை கலரில் தான் இருக்கும் தண்ணி, எப்பயுமே வற்றாது இந்த சுனை. இங்கே இருக்கிற மீன்கள் ஃபுல்லாக அந்த நம்ம கொண்டு போகிற பொறி இதுகளை சாப்பிட்டு தான் வாழுது. அதனால் போகிறவங்க பொறி போட்டிங்கன்னா இன்னும் நல்லது. ஆனால் மச்சமுனி இவர் கிடையாது. மச்சமுனியை காமிக்கிறேன். உள்ள கோயிலுக்கு பின்னாடி வந்துட்டோம்னா இந்த மரம், கீழே வந்து விநாயகர் இருப்பார், எதிர்த்த மாதிரி முருகப்பெருமான் இருப்பார். இந்த லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மதுரையோட ஒரு சைடு ஃபுல்லாக நல்லா அழகாக தெரியும். இந்த வியூவை பார்த்துக்கிட்டே நம்ம பார்த்தோம்னா இந்த சைடு தான் அந்த மச்சமுனி சித்தர் இருக்கார் அப்படின்னு சொல்கிற இடம் இங்கனக்குள்ளே தான். இந்த சைடு ஃபுல்லாகவே குரங்குகள் நிறையா இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. குழந்தைகளை பத்திரமா பார்த்துக்கோங்க. இந்த பாறை கீழே ஒரு சிற்பம் செதுக்கியிருப்பாங்க. அது கடைசியில் காமிக்கிறேன். அவ்வளோ ஒரு அழகான ஒரு சிற்பம். இதுக்கு அப்புறம் தான் நம்ம ரொம்ப வேண்டிக்கிட்டு பார்க்கணுன்னு நினச்ச மச்சமுனி இவர் தான் எல்லோரும் மச்சமுனி சித்தர் அப்படின்னு சொல்லி நம்புகிறாங்க. ரொம்ப நம்பிக்கை தான் வாழ்க்கை. நானும் ரொம்ப நம்பி ரொம்ப சாமியை கும்பிட்டு தான் கிளம்புனோம். இந்த வருஷம்னாச்சு எங்களுக்கு ஒரு நல்லதை காமிங்க ஐயா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கிளம்பும்போது அந்த குடவரைக்குள்ளே ஒரு சிவபெருமானோட ஒரு சிலை இருந்துச்சு. அது பக்கத்தில் ஆஞ்சநேயன் பார்த்தா இன்னும் அழகாக இருந்துச்சு. இது இப்படி எந்திரிச்சு நிற்கிறத பார்த்தா கும்பிட்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. அந்த சந்தோஷத்தோட சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இங்கே வந்து நான் ஈவினிங் டைம் தான் போயிருந்தேன். இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தோம்னா அந்த கதிரவன் அந்த மறையிற நேரம் பார்த்தா அந்த தண்ணியில் பிரதிபலிக்கிற அந்த அழகு வந்து கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. ரொம்ப மனசும் நிறைவாயிருச்சு மச்சமுனியை பார்த்துட்டோன்னு. அதுவும் இந்த இயற்கை காட்சிகளும் மனசு ரொம்ப வருடிருச்சு. கண்டிப்பான முறையில் எல்லாருமே இங்கே வந்து காசி விஸ்வநாதரோட அருளாசியை பெறணும். நன்றி, வணக்கம்.